வணக்கம். பெண்களோட அந்தரங்க பகுதியில் நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிற உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். பெண்கள் எப்போவுமே தங்களோட யோனி பகுதியை ரொம்பவும் சுத்தமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இதில் ஏதாவது தொற்றுக்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது இனப்பெருக்க மண்டலத்தையே பாதித்து பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திடும். யோனி பகுதியில் காற்றோட்டம் குறைவாக இருக்கிறதுனால அங்கே ரொம்ப சீக்கிரமாக கிருமிகள் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உடம்போட மற்ற உறுப்புகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தங்களோட யோனி பகுதிக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா யோனி பகுதிகள் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு சொன்னால் தொற்றுகளால் மலட்டுத்தன்மை மட்டும் இல்லாமல் புற்றுநோய் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன உணவுகள் ரெகுலராக யோனியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலுமிச்சை டீ. அதாவது எலுமிச்சை டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், வைட்டமின் சி இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால யோனியோட ஆரோக்கியத்துக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி சால்மன் மீனில் யோனியோட சுவர்கள் வறட்சி அடையாமல் ஈரப்பசையோடு இருக்க தேவையான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இதையும் நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது தயிரில் இருக்கிற ப்ரோபயோட்டிக்குகள் அப்புறம் யோனியோட சுவரில் நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிச்சு தொற்றுக்கள் ஏற்படுவதை தடுக்கும். அதனால் தயிர் நம்ம ரெகுலராக சேர்த்திக்கணும். அதே மாதிரி அவகேடோ பழத்துலேயும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது யோனியில் இருக்கிற செல்களுக்கு ஊட்டம் அளித்து நோய்களை உண்டாக்குற கிருமிகளை எதிர்த்து அதே மாதிரி வறட்சி அடையாமலும் யோனி பகுதியை பாதுகாக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியில் யோனியோட ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மைக்ரோபியல் தொற்றுகள் அப்புறம் யோனி வறட்சி அடையாததை தடுக்கும். முட்டையில் புரோட்டீன் அப்புறம் வைட்டமின் டி சத்து நிறையா இருக்குது. இது யோனியில் ஏற்படுற பல தொற்று நோய்களை தடுக்கிற சக்தியை கொண்டதுனால முட்டையை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் உணவில் சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா முழு தானியங்கள். இந்த முழு தானியங்களில் இருக்கிற சத்துக்கள் யோனியோட சுவர்களில் நல்ல பாக்டீரியாக்களோட உற்பத்தியை தூண்டி தொற்றுகள் ஏற்படுற அபாயத்தை தடுக்கும். அதனால் கண்டிப்பாக முழு தானியங்களையும் பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணாமல் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.